கிளம்பிட்டா? ஆளை காணோமே. மச்சான், அங்க பாருங்க, அந்த கார் பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கா. ஆமா, வாங்க மச்சான். ஏய் நில்லுடி. ஏய் செல்வி, ஏய் செல்வி, ஏய் செல்வி, நில்லு செல்வி. செல்வி, ஏய் செல்வி, ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, ஓடுற. என்ன மச்சான், போய் கார் எடுத்து வா. சரி போங்க. ஏய் மறுபடியும் எங்கேயாவது ஓடணும் நினைச்ச உன் காலை உடைச்சிருவேன். நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. பாவம் ஒரு நிரபராதிய இப்படி பழி வாங்க பாக்குறீங்களே. நீங்க பண்ற கொடுமையெல்லாம் கடவுள் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டாரு. ஏண்டி என்னமோ நாங்க கொலை பண்ண மாதிரி எங்களை சொல்லிட்டு இருக்க? கொலை பண்ணது நீ. நீ உண்மையை சொன்னோம் உன் குடும்பம் என் குடும்பம் அசிங்கப்படும் தான் உன்னை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். பைத்திய மாதிரி ஏதாவது உழைட்டு இருக்காத. வெளியே வா, வெளியே வா, வா வா, சீக்கிரம் வா, வா, சீக்கிரம் உள்ள போ. வா, வா, உள்ள போ, போ. கதவை திறங்க. எதுக்கு என்ன உள்ள வச்சு லாக் பண்றீங்க? கதவை திறந்து விடுங்க. நான் போகணும், என்ன விடுங்க. கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. தீபனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் செல்வி இங்கேயே இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க வேலு மேல ஏதாவது ஒரு கேஸ போட்டு அவனை மறுபடியும் தூக்கி உள்ள வச்சிருங்க. அவன் உள்ள போயிட்டானா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். சரி மச்சான், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். நீங்க முதல்ல சக்திக்கும் தீபனுக்கும் கல்யாணத்தை நடத்துங்க. அது வரைக்கும் செல்வி இந்த ரூம்லயே கிடக்கட்டும். நான் அப்பா அம்மா கிட்ட செல்வி படிக்கிறதுக்காக பெங்களூர் போயிருக்கான்னு சொல்லிடுறேன். நீங்களும் உங்க வீட்டுல செல்வி படிக்கிறதுக்காக பெங்களூர் போயிருக்கிறதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருங்க. செல்வியை நம்ம அடைச்சு வச்சிருக்க விஷயம் வேலுக்கு எக்காரணத்து கொண்டும் தெரியக்கூடாது. அவனுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட செல்வியை தேடி கண்டுபிடிச்சிருவான். அதை நான் பாத்துக்கிறேன் மச்சான். செல்விக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அப்பப்ப சாப்பாடும் வாங்கி கொடுக்கணும். நான் கொடுத்துறேன். செல்வியோட போன் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா, அதை நீங்களே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நான் அப்பவே பண்ணிட்டேன். செல்வி போன் கேட்டா எக்காரணத்தை கொண்டும் கொடுத்துறாதீங்க. நான் கொடுக்க மாட்டேன் மச்சான். நீங்க முதல்ல தீபனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அது வர செல்வியை நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு சக்தி தீபனோட வாழ ஆரம்பிச்சுட்டா இனிமே செல்வி அந்த உண்மையை சொல்லவே மாட்டான். அப்ப நாம செல்வியை வெளியே விட்டா போதும். சரி, வாங்க மச்சான் போலாம். கதவை திறங்க. கதவை திறங்க. நான் சக்தி அக்கா கிட்ட பேசணும். கதவை திறங்க. கதவை திறங்க. மச்சான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. கதவை திறந்து விடுங்க. கதவை திறங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கண்டிப்பா சக்தி எப்படியும் கோவிலுக்கு வருவா. அவளை எப்படியாச்சும் இன்னைக்கு பார்த்துடணும்.
சங்கர் சார் வேற கூட இருக்காரே, இவர் எப்படி கூட்டிட்டு போறது? சார், கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போயிடுவோமா சார்? என்னப்பா திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போக சொல்ற? அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்ச நாளாக கம்பெனியில் பிஸ்னஸ் டல்லாக இருக்குல்ல சார். பழையபடி பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு கம்பெனி பேரில் ஒரு பூஜை பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். இங்கே போகிற வழியில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த சாமிகிட்ட வேண்டுதல் வச்சுட்டோன்னா கண்டிப்பாக நடக்குமா சார்? அப்படியாப்பா? ஆமாம் சார். அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்குமா? ஆமாம் சார், கண்டிப்பாக நடக்கும். சரிப்பா, கோயிலுக்கு போயிட்டே போயிடலாம். சரிங்க சார். வேலு, சார், பாப்பா உள்ள போலாம். சாமி உள்ள உள்ள போலாம். வா. வாங்கோ. வணக்கம் சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? கம்பெனி பேருக்கு அர்ச்சனை சாமி. वन्दे दैवी बा। पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्याम् अभयप्रदां मणिकरेण नानाविधेभूषणां भक्ताभीष्टवरप्रदां ஐயோ, சக்தி இன்னும் வரலையே, என்ன பண்றது? सेविदां पार्श्वे सरसिजनयने सरोजगस्ते धवलधरं सुगन्धमालिशोभे भगवती हरिवल्लभे मुखे नवग्रहणेकदैवसीदमभ्यम् ॐ प्रकृतिं विद्यां सर्वपदैनं श्रद्धां परमात्मिकाम् நீ சொன்ன மாதிரி கம்பெனி பேருக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு வேலு. இதுக்கப்புறம் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகுதான்னு பாப்போம். வா வேலு போலாம். ஐயோ, உடனே போறதா? உடனே எல்லாம் போகக்கூடாது சார். அர்ச்சனை பண்ணா மட்டும் பத்தாது, சாமி சன்னிதானத்தை 7 முறை சுத்தி வரணும். அப்பதான் வேணுனது நடக்கும். அப்படியாப்பா? ஆமா சார், நீங்க போய் 7 தடவை சாமி சன்னிதானத்தை சுத்தி வந்துருங்க. அதுக்கு என்ன, சுத்தி வந்தா போச்சு. வா போலாம். இல்ல சார், நான் வரக்கூடாது. யாரு ஓனரோ அவங்க தான் சுத்தணும். நீங்க போங்க. ஏன், நீ சேர்ந்து சுத்தினா சாமி ஏத்துக்காதா? ஐயோ, அப்படி இல்ல சார், நீங்க சன்னிதானத்தை சுத்தினாதான் சாமி சந்தோஷப்படும். நீ சொல்றதும் சரிதான். நான் சுத்திட்டு வரேன். கடவுளே, கம்பெனி நல்லா டெவலப் ஆகணும்பா. நான் சுத்திட்டு வரேன். சரிங்க சார். அப்பாடா, இவரை கழட்டி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சக்தியை வேற இன்னும் காணுமே.